பச்சு தண்ணி எங்களுக்கு தர மாட்டாங்க சார். இறந்து 10 வருஷம் ஆகுது. அம்மா அப்பா எல்லாமே எங்க சமஞ்சாதி யாருமே இல்லைங்க. சமஞ்சாதி இல்லைன்னு சொல்லும் கடைசி 12 ரூபா சொல்லி நாங்க வாங்கி சாப்பிடுறோம். தம்பி 2 பேரும் அம்மா அப்பா இல்லை. பொண்ணு போறதுனால யாரையும் பார்க்க ஏதோ உதவி பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா நாங்க வந்து அப்பப்போ உங்களை கண்டிப்பா பார்ப்போம். உங்களுக்கு தேவையானது வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா? எதுக்கும் பயப்படாதீங்க, எதுவாதீங்க. நான் இருக்கேன் கண்டிப்பா. நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து பாத்துக்கிறேன். உங்களை வந்து நாளைக்கு சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன். போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருளை நான் வாங்கிட்டு வந்து தரேன். சரியா? உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னீங்க, தேவையான பொருள் நான் வாங்கிட்டு வந்தேன். சரியா? போயிட்டு வரேன். சரி போயிட்டு வரணும். சரி. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அவங்க 2 பேர் வந்து பிரிவுலேருந்து வந்து பார்வை தெரியாது 2 பேருக்குமே. யாரும் இல்லை. அவங்க அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க விட்டுட்டு கொஞ்ச நாள் முன்னாடி. அவங்க 2 பேர் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்தமாரி நான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, போய் பார்த்தேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களுக்கு பணம் உதவி எதுவுமே தேவை கிடையாது. அவங்களுக்கு வந்து சாப்பாடு, அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸு அந்தமாரி தான் அவங்க கேட்குறாங்க. அவங்களே சாப்பாடு வந்து தட்டு தரிமாரி அவங்களே வந்து சாப்பாடு செஞ்சுக்கிறாங்க. இதான் அவங்களுக்கு வந்து இப்போ வேலைக்கு போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு சாப்பாடு வந்து அவங்க அரிசி இந்த மீதி பொருட்கள்லாம் யாராவது உதவுற மாதிரி இருந்தால் QR கோடு தரேன், அதுக்கு அனுப்புங்க. அப்படி உதவுனா நம்பர் தரேன், அவங்களுக்கு தேவையான பொருள் வந்து அவங்களுக்கு வாங்கி தரலாம். எனக்கு கால் பண்ணுங்க, அவங்களுக்கு தேவையானது நம்ம வாங்கி கொடுக்குறோம்.